நீ தாதாடா டான் கேங் லீடர். கண்ணுலயே கலவரம் தெரியுதே ராஜா, நான் எப்படி அழாம இருப்பேன்? ஏய், கண்ணாடி எடுத்து மாட்டா, அப்புறம் எப்படி கலவரம் தெரியும்? இப்ப எப்படி? பரவாயில்ல, தேடு, இங்க போட்டு வா போ. ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீல்ஸ்பென்ஸ் ஹைட்ராலிக் சேனல் உங்களை வரவேற்கிறேன். நான் உங்கள் ஹுசேன். இப்போ நம்ம எங்கே கரெக்டாக இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஷாப்பில் தான். இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என் ஷாப் எங்கே இருக்குன்றத முழு விவரத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரே விஷயம், பேக் கேமரா போட்டு இப்போ நான் உங்களுக்கு இதில் காட்டுறேன் பாருங்க. இது ரைட் சைடில் பூந்தமல்லி ஹைவேஸ் போகிற ரோடு. அப்படியே அகெயின் லெஃப்ட் சைடு வந்தோம் அப்படின்னாக்கா நம்ம ஊரூர், பாட்டுப்பாக்கம், குமணாஞ்சாவடி ஜங்ஷன் அது போகிற வழி. ஆப்போசிட்டில் இந்தியன் ஆயில் பெட்ரோல் இருக்கு. நம்ம கடை கரெக்டா குமணாஞ்சாவடிக்கும் கரையாஞ்சாவடிக்கும் இடைப்பட்ட தூரத்துல இருக்கு, நடுவில். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த கனரா பேங்க் இருக்கு இல்லையா, இதுக்கு கீழே தான் நம்ம ஷாப் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஐஎஸ் அலாய் வீல் பென்ட் ஷாப் ஹைட்ராலிக் மிஷினரி. இன்னைக்கு இதுக்குள்ள போய் தான் நம்ம ஷாப் எப்படி இருக்குன்றத உங்களுக்கு மொத்தத்தை நான் காட்ட போறேன். இதுக்கு இன்னொரு வழியே இருக்கு, அந்த ஜஸ்ட் கார் தெரியுது இல்லையா, அந்த லெஃப்ட் சைட்ல அது வழியா வந்தாலும் ஒரு வழி இருக்கு உங்களுக்கு. இதுதான் நம்ம லொகேஷன். வாங்க உள்ள போகலாம். கதை இப்படி போகுதா? தெரியும். இப்ப நம்ம டவுன் இறங்கி ஷாப்புக்குள்ள போறோம். கனரா பேங்க் ஏடிஎம் கீழே டவுன் இறங்குனீங்கன்னா இது வழியா போனீங்கன்னா ஷாப்புள்ள ஃப்ரண்டேஜ் ஃபுட்ல போகலாம். பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இதுதான் நம்ம ஷாப்போட ஃப்ரண்டேஜ். இதுதான் நம்மளோட ஷாப்பு. இதுதான் சூப்பர் பைக்ஸ் அண்ட் A to Z. சின்ன எக்ஸல்ல இருந்து பிளஸ் சூப்பர் பைக் இருக்கு. நம்ம இந்த மிஷின்ல வந்து வேலை செய்யலாம். ஹைட்ராலிக் மிஷின் இது. இதில் தான் நம்ம வந்து வீல் பெண்ட் எடுக்கிறோம். மேனுவலாக பெண்ட் எடுக்கிறதுக்கும் ஹைட்ராலிக்கில் பெண்ட் எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது. மேனுவலாக எடுத்தோம் அப்படின்னாக்கா சுற்றில நம்ம தட்டி ஒரு கிளியரன்ஸ் கொடுக்க முடியாது, ஓரளவுக்கு எடுத்து விடலாம். ஆனால் வந்து வீல் டேமேஜ் ஆகுறது கொஞ்சம் அதிகமாகும். அதே நீங்கள் ஹைட்ராலிக்கில் எடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கிளியரன்ஸ் கிடைக்கும், ஓட்டும் போது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும், பர்ஃபெக்ஷன் கிடைக்கும் வீலில் உங்களுக்கு. அதனால தான் ஹைட்ராலிக்கில் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சுற்றி அடிப்படாது உங்களுக்கு, அது ஒரு பெனிஃபிட் இருக்கு. பிளஸ் நம்ம வந்து இதுதான் டிக் வெல்டிங், காஸ்ட்லியான டிக் வெல்டிங் மிஷின் இது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோஸில் சொல்லியிருப்பேன், என்னோட வீடியோஸில். இந்த வெல்டிங் மிஷினை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது ஆர்கான் கேஸ் ப்ளஸ் ஆக்சிஜன் கேஸ் சிலிண்டர் இதெல்லாம் இருந்தால் தான் காஸ்ட்லியான நம்ம வெல்டிங் வைக்க முடியும். ஏன் அந்த வெல்டிங் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு ப்ளோ ஹோல்ஸ் வராகுது, கிராக்ல லீக்கேஜ் வராகுது, ப்ளஸ் வெல்டிங் வச்சதே தெரியாது. இதே நார்மல் வெல்டிங்கில் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஏர் லீக்கேஜ் கம்பல்சரி வந்துடும். அது ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்குது இதில். இந்த பக்கம் வாங்க, இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து காரோட ஹைட்ராலிக் வீல் பெண்ட் எடுக்கிற மிஷின். இதில் தான் நம்ம வந்து கார் வீல்ஸ் எல்லாமே பெண்ட் எடுக்கிறோம். ஆக்சுவலி நம்ம டூ வீலரை பொறுத்த வரைக்கும் நார்மலாக நம்ம மேனுவலாக கையில் நம்ம செஞ்சால் கூட ஓரளவுக்கு செய்ய முடியும். பட் ஆனால் கார் வீலை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படி செய்ய முடியாது. ஏன் அப்படின்னாக்கா ஒரு பர்ஃபெக்ஷன், ஒரு 160 RPM ஸ்பீடில் நம்ம வேகத்தில் நம்ம போகிறோம் அப்படின்னாக்கா நமக்கு ஒரு கிளியரன்ஸ் வேணும் வீலில். அது கொடுக்கக்கூடியது தான் இந்த மிஷினில் நம்ம பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த கிளியரன்ஸ் நம்ம கொண்டு வர முடியும். நான் என் வீடியோஸில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், பிரிண்டரா மிடில் வச்சு. அதெல்லாம் வந்து இந்த மிஷின் இருந்தால் தான் நம்மளால் பண்ண முடியும். மேனுவலாக நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அந்தளவுக்கு கிளியரன்ஸ் வராது வீலில். இது பார்த்துக்கிட்டிங்களா, இதுதான் அந்த மிஷின். அப்படியே இந்த பக்கம் வாங்க, இங்கே பாருங்க, இது வந்து கார் டயரோட பேலன்சர். அலைன்மெண்ட் வேற, பேலன்சர் வேற. அலைன்மெண்ட்னா வீல் அலைன்மெண்ட், ஸ்டேரிங் அலைன்மெண்ட் பார்க்குறது தான் அலைன்மெண்ட். ஆனால் இது வந்து வீல் பேலன்சர். டயருக்கே வந்து வீல் பேலன்சிங் நம்ம பார்த்தே ஆகணும் கம்பல்சரி. அதாவது எந்த மாதிரி வண்டிக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா சூப்பர் பைக்ஸு ப்ளஸ் கார்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம ஒரு வாட்டி வீலை கைட்டுறோம், டயரை கைட்டு ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னாலே பேலன்சிங் பார்க்குறது பெஸ்ட்டு. ஏன் அப்படின்னா அதுதான் உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் வண்டி ஓட்டும் போது. அதில் ஒரு வெயிட் ஒன்று அடிப்பாங்க. இதில் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அதை காட்டுறேன். அந்த வெயிட் எதுக்காண்டி அப்படின்னாக்கா ஸ்டேபிளாக இருக்கிறதுக்காண்டி. டயரும் அலாயும் வந்து ரெண்டுமே ஈவனாக இருந்து அந்த வெயிட் கால்குலேஷன் ஆகும். அதுக்காக தான் நம்ம வந்து அதில் வெயிட் செட் பண்ணுறோம். இது வந்து வெளியே வச்சுருக்கீங்கன்னா வச்சுருக்காங்க சில பேர் வந்து நார்மல் மிஷின் வச்சுருக்காங்க. ஒரு சில பேர் நாங்கள் வாங்கும் போதே வந்து சூப்பர் பைக்கும் வர மாதிரி சேர்த்து வாங்கியிருக்கிறோம். வெறும் காருக்கு மட்டும் பண்ணுற மாதிரி தான் ஒரு சில பேர் வச்சுருக்காங்க. பட் இது வந்து சூப்பர் பைக்கும் போட்டுக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்கள், இங்கே கீழே இருக்கு இல்லையா, இதுதான் வந்து இது செட் பண்ணி சூப்பர் பைக்கை போட்டு சூப்பர் பைக்கை நம்ம வந்து வீல் பேலன்சிங் பார்த்துக்கலாம். சூப்பர் பைக்ஸு வீல் பேலன்சிங் பார்க்குறது, டயர் பேலன்சிங் பார்க்குறது மஸ்ட்டு.
ஏன் அப்படின்னாக்கா அதுதான் வந்து நிறைய கம்ப்ளைண்ட் வருது சூப்பர் பைக்ஸ் பொறுத்த வரைக்கும். ஓட்டும்போது உதிருது, பெண்டே இல்ல, ஏதோ இல்ல அப்படின்னு செக் பண்ணி பார்த்தாக்கா, டயர் எங்கனா ஃபிட் பண்ணி கட்டி மாட்டியிருப்பாங்க. அதனால வந்து பேலன்ஸர் அந்த வாட்டர் வாஷ் பண்றோம் இல்லையா? அந்த வாட்டர் வாஷ்ல பேலன்ஸர் பிச்சுக்கிட்டு போயிருக்கும். அதனால உங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட் வருது. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கங்க வெஹிக்கிள்ஸ்ல உங்க வண்டியில. வேற என்ன? அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா தெரியும். இது நிஞ்சா பைக்கோட வீலு ரெடி ஆயிடுச்சு. டெலிவரிக்காண்டி வெயிட்டிங்ல இருக்கு. இது இப்போ நான் ஒரு வீடியோஸ் கிரைண்டிங் பண்ணிட்டு இருந்தேன் இல்லையா? அதோட பார்சல் இது. இதை வந்து மதுரைக்கு போகுது இந்த பார்சல். இதோட வேலையை முடிஞ்சிச்சு. இது வந்து பீஸ் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு. அதையும் ரெக்கவர் பண்ணியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இது வந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இது ஃபுல்லாகவே வந்து பெயிண்டிங்ஸ். நம்ம என்னென்ன வேலை செய்கிறோமோ அது எல்லாத்துக்கும் நம்ம பெயிண்ட் பண்ணுறோம். ஃபுல்லாகவே அதே கலரை செட் பண்ணி கொடுக்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். பாய். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் நிறைய வியூவர்ஸ் நம்மளோட சேனல்ல பாக்குறீங்க. பட் ஆனா வந்து என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க. அதையும் கொஞ்சம் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோகள் உங்களுக்கு வந்து சேரும். பாய். பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க.